إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் நாம் தினம்தோறும் தொடர்ச்சியாக என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு வரோம்? தொடர்ச்சியாக தொழுகை சம்பந்தமாவா? துஆ, அன்றாடம் ஓத வேண்டிய துஆவை அது சம்பந்தமான விளக்கங்களும் அதனுடைய பொருள்களும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் என்ன பண்ணுறோம்? தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படியாக இந்த 2 நாட்களாக நம்ம மொத்தம் எத்தனை துஆ பார்த்துருக்குறோம்? 10 11 10 துஆக்களை என்ன பண்ணியிருக்கிறோம்? பார்த்துருக்குறோம். அப்படி தானே? எத்தனை துஆ பார்த்துருக்கோம்? இன்ஷாம் 10 துஆ பார்த்துருக்குறோமா? அப்போ இந்த 10 துஆ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் படிச்சிருக்கிறோம், அது சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கிறோம். நேற்று மிக முக்கியமான துஆக்கள் ஒரு 7 துஆக்கள் நம்ம பார்த்தோம். அப்படி தானே இல்லையா? சாப்பிடும்போது ஓத வேண்டிய துஆக்களை பார்த்தோம். அப்படி ஒருவேளை நம்ம இந்த சாப்பிடுவதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய அல்ஹம்துலில்லாவா பிஸ்மில்லாவா? பிஸ்மில்லா என்கின்ற அந்த வார்த்தையை சொல்ல மறந்துட்டோம்னு சொன்னால் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி. இதை எப்போ சொல்லணும்? ஒரு கால் நம்ம மறந்துட்டோம்னா இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த துஆக்கள் ஓதுறனா ஷைத்தான் என்ன சொல்லுவான்? ஷைத்தான் என்ன சொல்லுவான்? நமக்கான இடம் இதுதான். ஷைத்தான் யார் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் நுழையும் பொழுது அந்த துஆவை ஓதாம ஷைத்தான் பார்ப்பான், இவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நமக்கான நண்பனா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குற அடிப்படையில் முதல்ல நம்ம உள்ளே போகும் பொழுது ஷைத்தான் பார்ப்பான். துஆ சொல்லிட்டோன்னு வைங்களேன். 2வது கட்டம் சாப்பிடும் பொழுது துஆ சொல்கிறோமா இல்லையான்னு பார்ப்பான். அப்போ நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கான இடம் இதில் வாங்க போகலாம். யார் சொல்லுவா? ஷைத்தான் தன்னுடைய சஹாக்கள் இடத்துல சொல்லிட்டு போவான். அதே சமயம் யார் வீட்டிற்குள் போகும் பொழுது துஆவும் சொல்லலை, ஃபோனை பார்த்துட்டே உள்ளே போகிறோம், அங்கே உம்மா என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு தருவாங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோன்னு வைங்களேன். ஷைத்தான் சொல்லுவான், நமக்கான இடம் இதுதான், வேற எங்கே தேடுறீங்க? வாங்க, நமக்கான இடமும் உணவும் எல்லாம் இங்கே இருக்கு, எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி எந்த துஆவை சொல்லாமல் இருந்தால் ஷைத்தான் இப்படியான வார்த்தையை சொல்லுவான். சாப்பிடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த துஆவை மறக்கும் பொழுது இப்படியான விஷயங்களை சொல்லி தந்தாங்க. சரி, ஹை, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் இந்த துஆக்கள் நேற்று சொன்னீங்களா? துஆக்கள் சொன்னீங்களா? நீங்கள் எத்தனை நபர்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது துஆ ஓதுனீங்க? ஓதுனீங்களா? பேர் என்ன?
ஆத்திஃப். சூப்பர், மாஷா அல்லாஹ். அப்போ இந்த துஆக்கள் எதுக்குன்னு சொன்னால் சும்மா அப்படியே கடந்து போகிறக்காக கிடையாது. தூக்கத்தில் கால் எந்திரிச்ச உடனே ஓதற்கு ஒரு துவா இருக்குன்னு தெரிகிறக்காகவா? கிடையாது. அந்த தூக்கம் என்பது நிஅமத், அல்லாஹ் கொடுத்த மாபெரும் அருள் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அப்படின்னு சொல்லி அந்த துஆவை நம்ம என்ன பண்ணணும்? ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ் போடும் பொழுது இந்த ட்ரெஸ்ஸு எத்தனையோ மக்களுக்கு இல்லாமல் இருக்கு, அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நினைச்சு நம்ம ஓதணும். இப்படிதானே இல்லையா? பாத்ரூமுக்கு போகிறோம், கழிவறைக்கு போகிறோம், ஏதோ ரூமுக்கா போகிறோம், எப்பேற்பட்ட இடம் அது? யாருடைய இடம்? யாருடைய கோட்டை? ஷைத்தானுடைய இடம். அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு போகும் பொழுது சும்மா நார்மலாக போயிடலாமா? எந்த ஒரு செக்யூர் இல்லாமல் போயிடலாமா? என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? துஆ ஓதணுமா? அதுதான். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயித். யா அல்லாஹ், உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், ஆண் பெண் ஷைத்தானின் தீங்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் சொல்லி பாத்ரூம்க்கு டாய்லெட்டு போகும்பொழுது நம்ம சொல்லிட்டு போகக்கூடியவளாக இருக்கணும். இப்போ இதனா வரைக்கும் நம்ம சாப்பிட்ற விஷயம் வரையும் நம்ம பார்த்தோம். ஓகேயா? அதில் என்னென்ன ஒழுக்கங்களை நம்ம பேணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பின்பற்றணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேயா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிக்கும் பொழுது அது உணவுக்குள்ளே வந்துடும். தண்ணீர் சிலர் என்ன பண்ணுவோம்? விளையாடிட்டு வேகமாக வருவோம், விளையாடிட்டு கிரவுண்ட்லேருந்து நேராக பள்ளிவாசலுக்கு வருவோம். ஓகேயா? பக்கத்திலே இருந்துச்சுன்னா வந்து வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி குடிப்போம். சில நின்றுட்டே குடிப்பாங்க, சில வேகமாக குடிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஷ்ரபு வாஹிதன் கஷுர்பில் பஈர் வலக்கின் இஷ்ரபு மத்னா வ சுலாஸ். வேகமா ஒரு கிளாஸ்ல சில போட்டியெல்லாம் வைப்பாங்க, யார் ஒரு கிளாஸ் ஃபுல்லா மூச்சு விடாம குடிக்கிறோம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகத்தை போன்று குடிக்காதீங்க. ஒட்டகம் தான் வேகமா குடிக்கும், மாறாக எப்படி குடிங்க? வலக்கின் இஷ்ரபு மத்னா வ சுலாஸ். இரண்டு முடக்காக, மூன்று மூன்றாக, அப்படி ஒரு டம்ளர் இருக்குன்னா ஒரு 3 முறை குடிக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஒரே அடியாக குடிக்கக்கூடாது. இது எப்போ? தண்ணீர் குடிக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை. வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நஹா ஐ யுதனஃபஸ ஃபில் அனாஇ அவ் யுன்ஃபஹ ஃபீஹி. சில சாயெல்லாம் குடிக்கும் என்ன பண்ணுவாங்க? டீ குடிக்கும் பொழுது சூடாக இருந்துச்சுன்னா ஊதுவாங்களா இல்லையா? நல்லா ஊதுவாங்க. எதுக்காக? டீ குடிச்சதே இல்லையா? டீ குடிச்சதே இல்லையா? டீயுடைய இந்த சூடு குறையறக்காக ஊதுவோமா இல்லையா? சிலர் ப்ரஷ் பண்ணாமே ஊதுவாங்க. ஓகேயா? எப்படியா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதுவதை தடை செய்யறாங்க. என்ன பண்ணக்கூடாது? ஒரு பாத்திரத்தில் ஒரு உணவை நம்ம எடுக்கும் பொழுது, குடிக்கும் பொழுது அதில் ஊதக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் என்ன பண்ணக்கூடாது? மூச்சும் விடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்க, நம்ம பாடியில் இன்டேக் பண்ணுறது உள்ள என்ன போகுது? ஆக்சிஜன் போகுது. வெளியே வரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதா இல்லையா? அப்படியான அந்த காற்று என்பது மனிதர்களுக்கு தேவையற்ற காற்று. புரிஞ்சுதா? அதனால தான் வெளியே போகுது. அப்பேற்பட்ட அந்த காற்றை நம்ம கொண்டு போய் சூடு ஆத்துறோம்னு சொல்லி ஊதுனோம்னா அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லையா? ஆகும் தானே? அப்போ அதை அப்படியே திரும்ப உள்ள இன்டேக் பண்ணும்போது குடிக்கும் பொழுது உடம்புக்குள்ளே தான் போகும். அல்லாஹ் ஒரு செட்டப் வச்சிருக்கிறான். உங்களுக்கு தேவையற்ற அந்த காற்று ஏர் வெளியே போகணும்னு வச்சிருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம்? அதையே நல்லா ஊதி எல்லா கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இறக்கி நம்ம அதை குடிக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க? தண்ணீரில் ஊதி குடிக்கிறது, எந்த ஒரு குடிபானமாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? மூச்சு விட்டவர்களாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, நஹா ஐ யஷ்ரபு ரஜுலு காயிமன். ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? தண்ணி நிறைய பேர் நின்றுட்டே குடிப்போமா இல்லையா? தண்ணி நிறைய பேர் நின்றுக்கிட்டே குடிப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடை செய்கிறார்கள். சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறோம், அதையெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சரி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நின்று தண்ணி குடிக்கலாமா? கூடாது. உட்கார்றதுக்குண்டான சூழ்நிலையே இல்லை. அப்போ அது வேற.
உட்கார்றதுக்கு உண்டான, இப்போ காலில் புண்ணு அடிபட்டு இருக்கும், ஓகேயா, கீழே போய் நம்ம விழுந்திருப்போம், அப்பப்போ நமக்கு அது நடக்கக்கூடிய வீர தழும்புகள் தானே. சொல்றது கேட்கறதே கிடையாது, போகாதரா போகாதரான்னு சொன்னா அப்பதான் போவான். வேகமா சைக்கிளில் போறது, கீழே விழுகிறது, அப்புறம் காலில் அடிபடுறது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம உட்காந்து குடிக்க முடியுமா? உஸ்தாத் என்ன சொல்லியிருக்கிறாரு, உட்காந்தா குடிக்க சொல்லியிருக்கான், இவன் போய் உட்காந்து புண்ணு எச்சா என்ன ஆகும், ரொம்ப என்ன ஆயிரும், அதிகமாகி. அப்படி உட்காரக்கூடாது. உட்கார முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ மார்க்கம் என்ன பண்ணுது, உங்களுக்கு சலுகை தருது. மாறாக மற்ற நேரங்கள் உங்களால் முடியும்னா என்ன பண்ணணும், தண்ணீரை அமர்ந்து இருந்துதான் குடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணவு சம்பந்தமாகவும் குடிபானம் சம்பந்தமாகவும் என்ன பண்றாங்க, நமக்கு ஒழுக்கத்தோடு அந்த பிஸ்மில்லா என்கின்ற அந்த துஆவை நமக்கு கற்று தருகிறார்கள். சரியா? இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சவொடனே அடுத்து என்ன செய்யணும், இப்படி போயிடணுமா? அதுக்கும் துஆ இருக்கு, சாப்பிட்டதுக்கும் துஆ இருக்கு. என்ன துஆன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வர்ஸகனீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா. அந்த உணவை சாப்பிட்ட பிறகு ஒரு மனிதன் அதை உணர்ந்து சொல்ல வேண்டும், புரிஞ்சு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லது எப்பேற்பட்டவன், அத்அமனி, அவன் தான் இந்த உணவை எனக்கு கொடுத்தான். இந்த உணவை யார் கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். ஹாதா வர்ஸகனீஹி, அவன் தான் இது எனக்கு வழங்கினான். மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா, என்னுடைய எந்த சக்தியும் என்னுடைய முயற்சியினால் மட்டும் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நாங்கள் காசு கொடுத்து தான் அரிசி வாங்குறோம் அப்படின்னு நினைக்கலாமா இல்லையா? நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் தான் குக் பண்ணுறோம், வீட்டில் உமா குக் பண்ணுறாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். எந்த சக்தியும் இன்றினா புரியலையே. லாக்டவுன் டைமில் பார்த்தீங்களா இல்லையா? காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் உணவு தட்டுப்பாடு, உணவு கிடைக்காம போகும் பொழுது காசு வச்சு என்ன பண்ண முடியுது? ஒன்றுமே பண்ண முடியலையா இல்லையா? சென்னையில் பார்த்தோமா இல்லையா? ஃப்ளட்டு வந்துச்சு, பெரும் பெரும் கட்டிடங்கள், பில்டிங்லாம் இருந்துச்சு. பெரும் பெரும் பணக்காரங்களும் என்ன பண்ணாங்க, மொட்டை மாடியில் நின்றுட்டு எங்களுக்கு ஏதாவது உணவு தர மாட்டீங்களா, பிஸ்கெட் பேக்கெட் போட மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன பிஸ்கெட் பேக்கெட் போட மாட்டீங்களான்னு சொல்லி யார் நின்று இருந்தா? பெரும் பெரும் செல்வந்தர்கள் கூட நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அப்படியான சூழ்நிலை இல்லாமல் அல்லாஹ் தந்திருக்கிறானே, மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா, எந்த சக்தியும் நம்மளது கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. இப்படி நம்ம அந்த உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும், இப்படி அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். எத்தனையோ மக்கள் நம்ம இது சொன்னமா இல்லையா? எத்தனையோ மக்கள் உணவு இல்லாமல் ஒன்றும் இல்லை, இப்படி நம்ம ரோட்டு ஓரத்தில் நடந்து போனோம்னா எத்தனையோ மிஸ்கின்கள் பார்க்கலாமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? அவங்க உணவு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறாங்களே. ஆனால் அல்லாஹ் இந்த உணவை தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், சூரா அபஸால 80வது அத்தியாயம் 24வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை அல்லாஹ் சொல்றான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதர்களே நீங்க இந்த உணவை பாருங்கள், உணவை கவனித்து பாருங்க, உணவை சிந்திச்சு பாருங்க. அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா, நாம மழை பொழிய வைத்தோம். நம்ம தான் மழையை அதிகமாக மழையை என்ன பண்ணோம், கொட்டினோம். சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, அந்த மழை பொழிஞ்சிச்சா இல்லையா, மழை பெஞ்சிச்சா இல்லையா, அந்த பூமிகள் அப்படியே தளர்வடைகின்றது. நம்ம தான் அந்த பூமி அப்படியே லேசுபடுத்தணும், அப்படியே பிரித்தோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, அந்த பூமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த அந்த பூமி மழையின் மூலமாக இலகுபடுத்தி அதன் மூலமாக விதைகளை முளைக்க செய்தோம். விதைகள்னா என்னது, இங்கிலீஷ்ல என்னது, சீட், அப்படிதானே? விதைகளை முளைக்க செய்தோம். அதன் மூலமாகத்தான் வஇனப வகப்பா, திராட்சைகள், புற்பூண்டுகள், கனி வகைகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்றான், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது. வஸைத்தூன வநக்லா, பெரித்தம்பழங்கள், மேலும் ஆலிவ் எல்லாம் அல்லாஹ் சொல்கின்றான். வஹதாயிக குல்பா, மேலும் தோட்டங்கள் அதன் மூலமாக. வஃபாகிஹத வஅப்பா, பழங்கள், தீவனங்கள் அனைத்தும். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? மத்தாஅல் லக்கும் வலியன்ஆமிக்கும், நீங்களும் உங்களுடைய கால்நடைகள்
கால்நடைகள்லாம் ஆடு மாடு நம்ம வளர்த்தக்கூடிய பிராணிகள் இருக்கே, நீங்கள்லாம் பயனடைவதற்காக இதில் என்னங்க படிப்பனை இருக்கு யோசிக்கலாம், யோசிக்கணும். என்ன படிப்பனை இருக்கு நீங்க நினைக்கலாம். ஒரு சின்ன இரும்பு துண்டு எடுத்துக்கோங்க, சின்ன இரும்பு துண்டு, ஓகேயா, எடுத்து மண்ணுக்குள்ள புதைச்சு வைங்க. ஒரு 2-3 வாரம் போன பிறகு அந்த இரும்பு துண்டு என்ன ஆகும்? மண்ணோட மண்ணா ஆகும். ஆகுமா இல்லையா? ஓகே, 2000 rupees ஒரு நோட் எடுங்க, கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சு வைங்க. ஒரு 3 weeksக்கு அப்புறம் போய் எடுங்க, என்ன ஆகும்? மண்ணோட மண்ணா ஆகுமா இல்லையா? மழை பெய்யுது, எல்லாம் ஆகுது, ஒண்ணும் இல்லாம போகுது. ஏன்? மனுஷன் உடம்ப கொண்டு போய் புதைச்சு வைக்கிறோமே, என்ன ஆகுது? 3 மாசத்துல ஒண்ணும் இல்லாம ஆகுது. ஆனா இரும்பை சாப்பிடுகின்ற இந்த மண், எந்த மனுஷன் எந்த பணத்தை பயங்கரமா பார்க்கறானோ அப்பேற்பட்ட பணத்தை ஒன்றுமில்லாம ஆக்கின்ற இந்த மண்ணு, மனிதர்களை உடம்பையே அழிக்கக்கூடிய இந்த மண்ணு, சின்ன சீடு, சின்ன விதை போடுறோம், சின்ன விதை போடுறோமா இல்லையா? பெரிய ஒரு புளி மரம் இருக்கு, மரத்தை அப்படியே நட்டு வச்சாங்களா? சாப்பிட்றோமா இல்லை? புளி சின்னதா, அதை எடுத்து அதில் போடுறோம், அதை எல்லாம் அப்படியே முளைக்க வைக்கிறான். அதை சிந்திக்க சொல்றான். பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நம்ம தான் அதை உருவாக்கணும், நம்ம தான் உருவாக்கணும். வேல்யூபிளா பார்க்கக்கூடிய எந்த பொருட்களை பூமிக்குள்ள போட்டாலும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுது, இப்படிதானே? ஆனா விதைகளை மட்டும் போட்டா அதன் மூலமாக செடிகள் வளர்கின்றது. அது மூலமாக செடி வளருதா இல்லையா? இது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதே கிடையாது. இப்படிதானே? யோசிக்கணும். ஒரு உணவை சாப்பிடும் பொழுது யோசிக்கணும். அதன் மூலமாக ஃப்ரூட்ஸ் எவ்வளோ இருக்கு, எல்லாம் இதன் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்லாஹ்வே எப்பேற்பட்ட இந்த உணவு, எப்பேற்பட்ட இந்த உணவு, அஜஅமனி ஹாதா வரஸகனிஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, எந்த சக்தியும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், மனிதர்களை பார்த்து நம்மளை பார்த்து கேட்குறான், குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க பார்த்தீங்களா? நீங்க குடிக்கிறீங்களா இல்லை தண்ணி? அந்த தண்ணீரை பார்த்தீங்களா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மழை பெஞ்சிச்சா இல்லையா? மழை பெஞ்சிச்சா இல்லையா? அன்னைக்கெல்லாம் பியூர் வாட்டர் இருந்துச்சா? அன்னைக்கெல்லாம் இந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணுற மாதிரி இந்த மிஷின் இருந்துச்சா? கிடையாது. அப்போல்லாம் மழை தண்ணி தான் குடிப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம மழை தண்ணி நம்ம குடிக்கிறது கிடையாது. தெளிவான மழை நீர் இருக்கா இல்லையா? அது நீங்கள் அழகாக ஒரு போய் கிளாஸை வைங்க, எந்த இப்போ மாடியில் வலிஞ்சு வர மாதிரி இல்லாமல், உதாரணத்துக்கு நேராக நீங்கள் போய் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரைட்டாக வானம் இருக்கும், அதில் அந்த ஸ்ட்ரைட்டாக வந்த மலையில் அந்த கிளாஸ் வாட்டர் எடுத்து குடித்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது உப்பு தண்ணியாக இருக்குமா? கேட்டு பாருங்க, வீட்டில் போய் பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. இப்போ ஏன் ட்ரை பண்ண வேண்டாம்னா, இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு நிறைய புகைகள், டஸ்ட்டுகள் எல்லாம் வானத்தில் போகுதா இல்லையா? மேலே இருக்கக்கூடிய ஓசோன் படலம் ஃபுல்லாக இந்த ஏர் பொல்யூஷன் படிச்சிருக்கீங்களா? சயின்ஸில் ஏர் பொல்யூஷன் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் மேலே இருக்குது. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மழையில் நனையாதீங்கிறாங்க. அந்த அளவுக்கு மழை மோசமாக மனிதர்கள் மூலமாக ஆக்கப்பட்டுருச்சு. ஆனா உண்மையில அல்லாஹ் சொல்றான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பாருங்க, நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம இறக்கணுமா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ் நஷாஉ ஜஅல்னாஹு ஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம மட்டும் நாடி இருந்தோம்னா, நம்ம மட்டும் நினைச்சிருந்தோம்னா அந்த தண்ணீரை உப்பு நீராக ஆக்கியிருப்போம். கடல் தண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஃபுல்லாக உப்பாக இருக்கும், வாயிலேயே வைக்க முடியாது. ஆனால் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த தண்ணீர் என்ன ஆகுது? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் சயின்ஸ் நல்லா படித்து பாருங்கள், வானத்தில் தண்ணி அந்த மேக கட்டிகளாக மாறுதா இல்லையா? பனிக்கட்டிகளாக மாறுதா இல்லையா? எங்கேருந்து அந்த தண்ணி எவாபரேஷன் ஆகுது? கடல் நீர்லேருந்து. படிச்சிருக்கீங்களா? கடல்லேருந்து என்ன ஆகும்? எவாபரேஷன் ஆகும், அப்படியே ஆவியாகி மேலே போகும். உப்பு தண்ணியாக இருக்கக்கூடியது மேகத்தில் போய் அல்லாஹ் அப்படியே சேஞ்ச் பண்ணுறான். கீழே இறங்கும் பொழுது மனிதருக்கு சுவைமிக்க உணவாக, சுவைமிக்க தண்ணீராக மாற்றி கொடுக்கிறான்னு சொன்னால் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதனால தான் தண்ணீரை குடித்தால்
அல்லது இது போன்ற உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நம்ம என்ன துஆ ஓதணும் சொல்லுங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின். இந்த துஆவை ஓதக்கூடியவங்களா இருக்கும். சரியா? சில தண்ணி ஊற்றி விளையாடுவீங்க அப்படி தானே? இதெல்லாம் பண்ணவே கூடாது. அங்கே பாடுறான்னு சொல்லிட்டு கிளாஸில் தண்ணி குடிச்சு இவன் மேலே ஊற்றிட்டு இவன் ஓடுறது. எப்பேற்பட்ட அந்த தண்ணி அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்து, நம்ம அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. சரியா? அல்லாஹ் தண்ணீரை கொண்டு சிந்தித்து நல்லுபதேசம் பெறுங்கள், அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி செலுத்த மாட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அல்லாஹ் அந்த தண்ணீரை பார்த்து கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ எத்தனை துஆ ஆச்சு இதோட? எத்தனை? 11. சரி, ஓகே. ஆமாம், 11 முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா? அடுத்து இந்த உணவோடு சேர்த்து விருந்து நமக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே போய் நல்ல சூப்பரான ஃபுட்டை சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறதா? அந்த உணவு அளிச்சாங்களா இல்லையா? விருந்து கொடுத்தாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட போய் சொல்லணும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லஹும், அவர்களுக்கு பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், எதை நீ அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாய் அந்த வாழ்வாதார அந்த விஷயத்துல, அவங்களுக்கு கொடுத்த அந்த விஷயத்துல பரக்கத்து செய்வாயாக, அதிகப்படுத்துவாயாக. மேலும் வக்ஃபிர் லஹும், அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும், மேலும் அவர்களுக்கு கருணை புரிவாயாக. எவ்வளவு அழகான ஒரு துஆ! எவ்வளவு அழகான ஒரு துஆ! சிறுவரெல்லாம் இருக்கும் பொழுது பெரியவங்களும் நம்ம பார்க்க மாட்டோம். பெரியவங்களா இருந்து என்ன பண்ணுவோம்? உணவு சாப்பிட்டோம்னா அந்த யாரு செஞ்சா அதோடைய மாஸ்டருடைய கான்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு நம்ம வாங்குவோம். ஆனால் இப்படியான ஒரு சகோதரருக்கு செய்ய வேண்டிய இந்த துஆ, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் மீது கருணை செலுத்துவாயாக, அவர் கொடுத்த வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக. இப்படியான ஒரு அழகிய பொருளை கொண்ட ஒரு துஆவை நம்ம சொல்லணும். என்னதான் நம்ம புகழ்ந்து பேசலாம், நல்ல சூப்பரா ஃபங்க்ஷன் நடத்துனீங்க, எல்லாம் சூப்பரா பண்ணீங்க, சொல்கின்ற வார்த்தையை விட மிக மிக உயர்ந்த ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னா இப்பேற்பட்ட துஆவை என்ன பண்ணணும்? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்பதாக இந்த துஆவை எப்ப சொல்லணும்? எப்ப சொல்லணும்? விருந்து யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடியவளாக இருக்கணும். சரி, அடுத்து 13வது துஆ, வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது. இது ரொம்ப மிக முக்கியம். இப்படிதானே? வீட்டிலிருந்து நம்ம வெளியே வரும் பொழுது பல பேர் சலாமும் சொல்றது இல்லை, சும்மா அப்படியே போகாதன்னா அப்போதான் போவான். அப்படிலாம் இருக்கா இல்லையா? ஆனால் ஒழுங்குமுறை நமக்கு சொல்லு. வீட்டில் நம்ம சொல்லிட்டு அழகான முறையில் வீட்டில் வெளியேறும் பொழுது எப்படியான சிந்தனையோடு வெளியேறணும் சொல்லி இஸ்லாம் சொல்லுது. துஆ தெரியுமா? வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது யாருக்கு தெரியும்? துஆ இருக்குன்னு தெரியும், தெரியுமா? சொல்லு பாபா. ஹாஃபிஸ் தான் உன் பேர், ஹாஃபிஸ். சொல்லு. மாஷா அல்லாஹ், அஹ்சன். ஓகே. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி விட்டு நான் போறேன். அல்லாஹ் மீது தான் பொறுப்பு. யார் மீது தவக்குல் வைக்கணும்? யார் மீது நம்ம பொறுப்பு சாட்டணும்? என்னதான் சொல்லலாம், இப்படி வெளியே போறேங்க, கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சாவி கொடுத்துட்டு போகலாம். முழுமையான பொறுப்பு யாரிடத்துல தான் இருக்கணும்? அல்லாஹ்விடத்தில் இருக்கணும். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன்னை கொண்டு எந்த சக்தியும் ஆற்றலும் கிடையாது என்கின்ற சிந்தனையோடு நம்ம போறோமா வெளியேறும் இப்படியான வார்த்தையை சொல்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தவக்குல்ங்கிறது அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு நன்மையாக தீமையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் இருந்தா வந்தது. எப்படியான நிலைமையா இருந்தாலும் சரி, அவனிடத்துல தான் பொறுப்பு சாட்டுவேன். சரியா? இப்படியான ஒரு சிந்தனையோடு வெளியேற வேண்டும். இப்போ ஒரு வரலாறுல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? யார் அவங்க?
அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டா? வேற கலீலுல்லா தான் அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் ஒரு நபி அவங்க, சரியா? எல்லா நபிமார்களும் எதுக்காக அனுப்பப்பட்டாங்க? எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? வஹி அனுப்பப்பட்டாங்களா? எதுக்காக அனுப்பப்பட்டாங்க? அல்லாஹ்வை பற்றி சொல்றதுக்காக. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, ஷிர்க்கை ஒழிப்பதற்காகவும் இணை வைப்பை ஒழிப்பதற்காகவும் தௌஹீத் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டாங்க, சரியா? அதுல ஒரு நபி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தவக்குல் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள், சரியா? எந்த அளவுக்கு பொறுப்பு சாட்டணும், எந்த அளவுக்கு இறைவன் மீது நாம் பொறுப்பு சாட்டக்கூடியவராக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா பணி செய்கிறாங்க, மக்களை அழைக்கிறாங்க, சரியா? அதனால நம்ம வரலாறுலாம் படிச்சிருப்போம். இறுதியில் அந்த மன்னர் என்ன பண்றாரு? கடைசியில் என்ன பண்றாரு? ஒரு பெரிய குழி தோண்டி நெருப்பு பற்ற வச்சு போடுறாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே பாதுகாப்பதற்கு சிறந்தவன் சொன்னாங்களா இல்லையா? இப்படியான ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்பேற்பட்ட நேரத்தில்? ஏசி ரூம்குள்ள போட்டாங்களா? எதில் போட்டாங்க? ஒரு பெரிய குழியில ஃபுல்லாக நெருப்பு பற்ற வச்சு அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மீது நான் பொறுப்பு சாட்டக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்பதாக கூறினாங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது எப்படியான பொறுப்பை அல்லாஹ் மீது சாட்டக்கூடியவனாக இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா இவங்கள? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியா அந்த காலத்தில் யார் வாழ்ந்தா? யாரு? ஃபிரௌன். ஃபிரௌன் படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இப்போ பாருங்க, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொன்ன உடனே எத்தனையோ அத்தாட்சிகள், எத்தனையோ எவிடன்ஸ், பேடு வந்துச்சு, தவளை வந்துச்சு, ரத்த ஆறு எல்லாம் காமிச்சாங்க, எதுவுமே ஏற்றுக்கொள்ளலை. லாஸ்டா கடைசியில ஃபிரௌன் என்ன பண்ணான்? ஃபிரௌனும் அவனுடைய படையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்த ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. கடைசியில் என்ன வந்துச்சு? கடல் வந்துச்சு. கடல் ஒன்றா என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையா வந்தாலும் நம்ம அப்படி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு 3 நாய் நம்மளை சுத்திடுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது, நம்ம அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு புரியறதுக்குண்டான ஒரு உதாரணம், ஒரு 3 நாய் அல்லது ஒரு சின்ன ஒரு கார்னரில் ஒரு நாய் உங்களை அப்படி நிப்பாட்டிடுச்சுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் உங்கள் சிந்தனை? அவ்வளோ முடிஞ்சு போச்சு, இனி நடக்கிறது நடக்கட்டும் இருப்போமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். மக்களெல்லாம் சிலர் பதற ஆரம்பிச்சாங்க, மூசாவை என்ன இப்படி கொண்டு வந்து விட்டுட்டீங்க? சிலர் சொன்னாங்க, சிலர் மூசா இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு வார்த்தை, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். நிச்சயமாக யார் நம்மோடு இருக்கிறார்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறேன் என்கிற உறுதியோடு இருந்தார்கள். உறுதியோடு இருந்ததின் காரணமாக தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது நான் தவக்குல் வைக்கின்றேன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த கடல் தடுப்பாக நினைத்தார்களோ, எந்த கடலை கடக்க முடியாது நினைச்சாங்களோ, அந்த கடலை அல்லாஹ் உலக அதிசயத்தில் ஒரு அதிசயமாக மாத்தினா. என்ன நடந்துச்சு? அந்த கடல் இரண்டாக பிளந்தது. எதன் காரணமாக? மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு தவக்குல் வச்சாங்க, அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டினார்கள். எந்த பிரச்சனையும் நான் நம்புறது அல்லாஹ்வை. இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற சிந்தனையோடு போகணும். போவீங்களா அப்படி? ஓகேவா? இப்படியான துஆலாம் ஓதிட்டு போகணும். ஓதிட்டு போகும்போது தான் அப்படி இப்படி மற்ற பிரச்சனைகள் உருவாகும், அல்லாஹ் காப்பாற்றணும். சரியா? அப்போ இதோட எத்தனை துஆ ஆயிடுச்சு?
கிரிக்கெட் மட்டையா? சரி, அது சின்னதில் அப்படிதான் இருக்கும். கிரிக்கெட் பேட்லாம் எடுக்கும் பொழுது, கிரிக்கெட் மட்டை, பாலு, பேட்லாம் எடுக்கும் பொழுது துஆவை மறந்துடக்கூடாது. அதுவும் வெளியே போகிறதான். சரியா? என்னதான் கையில் பேட் இருந்து எந்த நாய் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னாலும் கடைசியில் அவன் பேட்டு போட்டு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். அதனால நம்ம பொறுப்பு சாட்டுவதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கணும்? அல்லாஹ் மீது தான் வைக்கணும். சரியா? விளையாட போனால் தப்பு இல்லை. பாங்கு சொன்னோன்னே என்ன பண்ணிடணும்? அந்த விளையாட்டை அப்படியே நிப்பாட்டிட்டு தொழுதுட்டு அந்த விளையாட்டை கன்டினியூ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, இதெல்லாம் எத்தனை தூரம் நான் சொல்லிட்டேன்? 13. ஓகே. அடுத்து 14வது துஆ. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். வீட்டுக்குள்ளே போகும்பொழுது என்ன துஆ ஓதணும்? யாருக்கு தெரியும்? ஹாஃபித். பரவாயில்ல, நிறைய துஆக்களை ஹாஃபிதாவே வச்சுருக்கீங்க. ஹாஃபிதுனா பாதுகாக்கக்கூடியவர். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. ஓகேயா? யா அல்லாஹ், உன் பெயரால் என்ன செஞ்சேன்? உன் பெயரால் உள்ளே நுழைகின்றேன், வேறு உன்னுடைய பெயரால் நான் வெளியேறினேன், உன் மீதே நான் தவக்குள் வைத்தவனாக இருந்தேன். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் வெளியேறணும். இப்போ உன்னோட பெயரை சொல்லி தான் நான் உள்ளே வரேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் நான் வந்துட்டேன். இன்னைக்கு பார்க்குறோம், இப்போ வரும்போது கூட இந்த வர வழி இருக்கா இல்லையா? அந்த ஒரு 2 வீலரை வச்சுட்டு எப்படி எல்லாம் பசங்க ஓட்டுறாங்க வண்டியை. ஏதோ ரோடு அவங்க விலைக்கு வாங்கி போட்ட மாதிரி இப்படிதான் நடக்குதா இல்லையா? பசங்க அப்படி ஓட்டுறாங்க. வெளியே போனால் மீண்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவோமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இன்றைக்கு வாலிபர்கள் அந்த பைக்கு கிடச்சிருச்சுன்னா உழைச்சு ஓட்டுறான். ரோடே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஏதோ ஊட்டியில் ஓட்டுற மாதிரி நிறைய பெண்ட் இருக்கிற மாதிரி இப்படியான ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழல் இப்படி இருக்கா இல்லையா? இப்படி ஓட்டலாமா? பிறகு தீங்க தர மாதிரி போகலாமா? இருப்பது கூடாது. அது ஒரு விஷயம். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படியான ஆபத்துகள்லாம் இருக்கு. நம்ம சொல்றோம், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டே வெளியேறினோம், உன்னுடைய பெயரை கொண்டே உள்ளே நுழைந்தோம் என்பதாக கூறி உன் மீதே நாங்கள் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்தோம் சொல்லி வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போகணும். சொல்லாம போனா என்ன நடக்குங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். யார் கரெக்டாக சொல்லுவார்? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள துஆ சொல்லாம போனா என்ன நடக்கும்? ஷைத்தான் நம்ம கூட ஷைத்தான் பார்ப்பான், இவன் துஆ சொல்றானா இல்லையா. சொல்லலைன்னா நமக்கான இடம், சொன்னா அவனுக்கான இடம், நம்ம கிளம்பிடுவோம். ஓகேயா? அப்போ இன்ஷா அல்லாஹ் எப்படி ஷைத்தானை வீட்டுக்குள்ளே வைப்போமா இல்லை விரட்டுவோமா? விரட்டணும்னா என்ன செய்யணும்? துஆ ஓதணும். பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்கிற இந்த துஆவை பாடமாக்கி நீ முடிஞ்ச என்ன பண்ணணும்? ஹிஸ்னுல் முஸ்லிம் அப்படின்னு சொல்லி துஆ புக் இருக்கு. இப்போ நம்ம கொடுத்த இந்த பேப்பரில் உணவளித்தவருக்காக அப்படிங்கிற துஆ வரை இருக்கு. இப்போ நம்ம கூடுதலாக 2-3 துஆ சொல்லியிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்? ஹிஸ்னுல் முஸ்லிம் அப்படிங்கிற துஆ புக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த துஆ புக்கில் இருக்கக்கூடிய இந்த துஆவை என்ன பண்ணணும்? மனனம் செய்யணும். இப்போ நீங்கள் எழுதி வச்சிடணும், வீட்டிற்கு செல்லும்போது ஓத வேண்டிய துஆ அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச பிறகு அந்த துஆ உங்களுக்கு கிடைச்சோன்னு என்ன பண்ணிடணும்? மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ இதோட எத்தனை துஆ ஆச்சு? 14 துஆ ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து 15வது துஆ பள்ளிவாசலுக்குள்ளே வரும்பொழுது ஓத வேண்டிய துஆ. உங்களுக்கு அதில் அழகாக ஒட்டி இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. தியா தலையெல்லாம் சுரிஞ்சா கணக்கு வராது. கை நல்லா தூக்கணும். சொல்லுவீங்களா? கேட்டா சொல்லு பார்ப்போம். கரெக்டா சொன்னது. அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய இந்த கருணை வாசல்களை திறப்பாயாக அப்படியே சொல்லிட்டு அந்த டோரை திறந்து உள்ள வரும். அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம வரோமா? பள்ளிக்குள்ளே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணை வாசல் வழியாக நான் நுழைகின்றேன். யா அல்லாஹ், உன்னுடைய அந்த கருணை வாசல்களை திறப்பாயாக. நம்ம எவ்வளோ அமல்கள் செய்கிறோம். இந்த அமல்களை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய கருணை ஒருத்தருக்கு இல்லைப்பா. அல்லாஹ்வுடைய கருணை ஒருத்தருக்கு இல்லை. அவர் அமலை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா?
கேட்டால் போக முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. யாரும் சொல்ல நீங்களுமா? ஆம். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய பாசம் இல்லாமல் ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது? சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்பேற்பட்ட கருணை கேட்கின்ற, அப்பேற்பட்ட அந்த பாசத்தை கேட்கின்ற துஆ தான் எப்போ ஓதுறது? பள்ளிக்குள்ள வரும் பொழுது ஓதக்கூடிய துஆ. அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதி, யா அல்லாஹ் உன்னுடைய கருணை வாசல்களை எனக்கு திறப்பாயாக யா ரப்பே என்பதாக கூறிக்கொண்டு அப்படி அழகாக உள்ள வரணும். இதில் சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. துஆன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். பள்ளிக்குள்ள பேண வேண்டிய ஒழுங்குகள் இருக்கா இல்லையா? பள்ளிக்குள்ள நம்ம கடைபிடிக்க வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய சில ஒழுக்கங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் அழகா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கின்றான், யா பனி ஆதம் குது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித். நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது உங்களை அலங்கரித்தவர்களாக வாங்க. அலங்கரித்தவனா நல்லா பவுடர்லாம் போட்டு நல்லா சென்டெல்லாம் அடிச்சு கல்யாணத்துக்கு போற மாதிரியா? அந்த அளவுக்கு வேண்டாம். இருந்தாலும் விளையாட போறோமா இல்லையா? இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சு, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கோட அப்படி இல்லாமல் என்ன செய்யணும்? அந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணி நல்ல அழகான முறையில் ஒழு செஞ்சு கொஞ்சம் அப்படி என்ன பண்ணும்? சென்டெல்லாம் போட்டு அழகான முறையில் பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளிக்குள்ளே வரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முதல் ஒழுக்கத்தை சொல்கிறான். ரெண்டாவது சொல்கிறான், இரண்டாவதான விஷயம் என்னன்னா, வெறுக்கத்தக்க இந்த வெங்காயம், பூண்டு இது போன்ற விஷயங்களை பச்சையாக இப்படியான செய்யப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? பிறருக்கு நோவினை தரும். பிறருக்கு நீங்க பார்க்கலாம், நல்லா சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஏப்ப விடுவார். விட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் பக்கத்து இன்னொரு நிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகி இவருக்கு தொழ முடியாம நடக்குமா இல்லையா? அந்த உணவு மட்டும் இல்லாமல் மற்ற உணவுகள் எதுவெல்லாம் பிறருக்கு சிரமத்தை தருமோ, கஷ்டம் தருமோ, அந்த உணவுகள் என்ன பண்ணிக்கணும்? தவிர்த்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது, பள்ளிவாசலுக்கு சைக்கிளில் வரணுமா இல்லை பைக்கில் வரணுமா இல்லை நடந்து வர்றது சிறப்பா? நடந்து வர்றது தான் சிறப்பு. அழகான முறையில் வீட்டில் ஒழு செஞ்சு அப்படியே நீங்கள் ரெடியாகி இல்லை பர்ஃபெக்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷர்ட்லாம் சூப்பராக போட்டு பள்ளிக்கு அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை தருகின்றான். எங்கேயாவது இப்படி ஒரு நன்மை கிடைக்குமா? ஸ்கூலுக்கு நடந்து போனால் நன்மை இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானா? ஸ்கூலில் படிக்கிற நன்மை, நமக்கு நன்மை மீனிங் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் பள்ளிவாசலில் வரும் பொழுது சில விஷயங்கள், மஸ்ஜிதுக்கள் வரும் பொழுது நம்ம இந்த சைக்கிள் வண்டியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ஒழு செஞ்சுட்டு நம்ம இப்படி நடந்து வரும் பொழுது என்னது இப்படியான நன்மைகள் இலகுவான முறையில் கிடைக்குது. சரி, இப்போ பள்ளிக்கு வரணும் நம்ம சொல்கிறோம். எப்போ வரணும்? சலாம் கொடுக்கும்போது அந்த டைம்லையா? ரெண்டாவது ரக்காத்து, அப்படியே 4 ரக்காத்து இருக்கு. 4வது ரக்காத்தில் போனாலும் 27 மடங்கு நன்மை கிடைக்கும். 4வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் போனாலும் 27 மடங்கு நன்மை கிடைக்கும். இப்போவே எதுக்கு போயிட்டு இன்னொரு மேட்ச் போடுவோமா? ஒரு மேட்ச் மட்டும் விளையாடுவோமா சொல்லுவோமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. சொல்றாங்க, முதல் சஃப் இருக்கா இல்லையா? முதல் சஃப், ஃபர்ஸ்ட் சஃப், இமாமுக்கு பிறகு அடுத்து இருக்கக்கூடிய இந்த சஃப்புடைய சிறப்பை சொல்றாங்க. இந்த சஃப்புல இருக்கக்கூடிய முதல் சஃப்ல நிற்கக்கூடிய அந்த நன்மையை மட்டும் ஒருவர் தெரிஞ்சாருன்னு சொன்னா தங்களுக்குள்ள போட்டி போடுவாங்க. நான் நிற்கிறேன், நீ நிற்க வேண்டாம், நான் தான் நிற்பேன். பேட்டிங் இறங்கும்போது சண்டை போடுவோமா இல்லையா? நான் இறங்குறேன், நான் பவுலிங் போடுறேன் சொல்லுவோமா இல்லையா? ஆனால் தொழுகை விஷயம் என்று வந்தால், தொழுகையில் அந்த ஃபர்ஸ்ட் சஃப்ல நிற்கக்கூடிய அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய நன்மையை நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள போட்டி போடுவீங்க. எத்தனை பேர் போட்டி போடுறோம்? அல்ல ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு அந்த லைன்ல போய் நிற்கிறதுக்கு பெரியவர்கள் முயற்சி செய்கிறோம். எல்லாரும் வாங்க போய் வாங்கணும்னு சொல்லி நிற்கிறோம். அது கிடைக்காம போயிட்டு என்னடா நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறோம். தினந்தோறும் 5 வக்து தொழுகையில கிடைக்கக்கூடிய அந்த முதல் செப்பை அலட்சியத்தோடு பார்த்து கொள்ளலாம். வாங்க சொல்ல பிறகு போய்க்கலாம் பண்றமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முதல் செப்ல நிற்கிறது அவ்வளவு சிறப்பு. சிலர் சொல்லலாம், எங்க நாங்கள் வந்தா நிற்க விட மாட்டேங்கிறாங்களே.
பெரியவங்க நிற்க விட மாட்டேங்கிற, பின்னாடியில் போய் நிற்க சொல்கிறாங்க. ஏன் நிற்க சொல்கிறாங்க நீ யோசிக்கணும். தொழுகைக்கு நம்ம எதுக்கு வந்தோம்? அல்லாஹ் வணங்குறதுக்கு தானே. அங்கே நின்று இவன் காலை அவன் மிதிப்பான், அவன் காலை இவன் மிதிப்பான், தொழுகும் போது இடத்தை இப்படி தள்ளி விடுறது, இப்போ அதில் மண்டையில் தட்டி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்தா எப்படி நிற்க வைப்பாங்க? அப்படி பண்ணுவீங்களா? மற்றவங்கள சொல்லக்கூடாது, நம்ம செய்யலையா அல்ஹம்துலில்லாஹ். சரியான முறையில் இருந்தா அவங்க சந்தோஷத்தோடு வாங்க நில்லுங்க, இக்காமத்தை சொல்லுங்க, பாங்கு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வந்த அவரோட நம்மளோட தொழுகையும் சரியா தொழுகாம வந்த அவருடைய தொழுகையும் பாழாக்கி எல்லாம் கவனம் செதறி எப்படா தொழுக முடியும், அவனை பிடிப்போம், அவன் தொழுக முடிஞ்ச ஓடிடக்கூடாதுன்னு அப்படி ஃபுல்லாக அவரே நினச்சிட்டு இருப்பாரு. கடைசியில் வந்த நோக்கம் அவரும் நிறைவேறாமல் ஷைத்தான் நல்ல முறையில் வழிகெடுத்துட்டோம் சூப்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், சந்தோஷத்தோடு போவான். ஷைத்தான் இப்படி வந்து வழிகெடுப்பான். இப்படிலாம் பார்த்தீங்களா? இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு சரியான முறையில் நிற்கணும். முதலாவது சப்புக்கு என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடியவளாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், கிளாஸ் முடிஞ்சாலும் ஓடிடுவோம். இங்கேயே உட்காந்து முதல் சப்பில் நம்ம இன்னைக்கு நின்று அந்த நன்மையோன்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? நினைக்கிறது இல்லை. முடிஞ்ச உடனே ஓடிடுவோம். ஏன் 5 நிமிஷம் கேப் இருக்குது, வெளியே போய் பேசுவோம். அந்த சிறப்பை நம்ம தெரியலை, அப்போ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஓகேயா? சரி, இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பிறகு தொடரும். கடைசியாக நம்ம வந்து முதல் சப்புடைய சிறப்பை நம்ம பார்க்கணும். சரியா? அதுக்கடுத்து பள்ளிக்குள்ள உள்ள வரும் பொழுது நம்ம துஆ ஓதுறத நம்ம பார்க்கணும். இப்போ பள்ளிவாசல் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்போ பாங்கு சொன்னாங்களா இல்லை, இப்போ அது சம்பந்தமாக நம்ம சொல்ல போகிறோம். பாங்கு அதான் சொல்லும் பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ பாங்கு அங்கே அதான் சொல்லும் பொழுது முஅத்தின் இருக்காங்கல்ல, முஅத்தின்னா என்னது? பாங்கு சொல்லக்கூடியவர், அதானை சொல்லக்கூடியவர். அதுதான் பிற்காலத்தில் மோதினார்னு மாறிடுச்சு. முஅத்திங்கிறதா மோதினார் சொல்லி எங்க போய் மோதினார்னு தெரியல, மோதினார்னு மாறிடுச்சு. முஅத்தின் பேர் என்னது? முஅத்தின். ஓகேயா? அப்போ பாருங்க, அல்லாஹு அக்பர் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? நம்மளும் அல்லாஹு அக்பர் வார்த்தையை சொல்லணும். அதே மாதிரி 2 முறை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், மெதுவாக சொல்லணும். அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் நம்ம என்ன சொல்லணும்? அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் 2 டைம் சொல்லுவாங்க, நம்ம 2 டைம் சொல்லணும். ஹய்ய அலஸ் ஸலாஹ் சொல்லும்போது என்ன சொல்லணும்? பதுகாமதி சொல்லலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிதான் ஹதீஸ்ல வருது. சரிங்களா? அல்லாஹ்வை கொண்டே தவிர எந்த ஒரு சக்தியும் ஆற்றலும் கிடையாது. ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் 2 சொல்லும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். திரும்ப என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு அக்பர் நம்மளும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளும் சொல்லணும். ஓகே, சொல்லி முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, பாங்கு அதான் சொன்ன பிறகு ஓத வேண்டிய துஆ என்னன்னா ஸலவாத் சொல்லணும். ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருளையும் அவனுக்கு கொடுத்தாயோ, பரக்கத்தை கொடுத்தாயோ, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை சொல்லி தராங்க. அதுக்கடுத்து என்ன ஓதணும்? அல்லாஹும்ம தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். மாஷாஅல்லாஹ். எத்தனை பேர் அதான் சொன்ன பிறகு சொன்னீங்களா? இப்படிதான் நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு நேரத்துல என்ன பண்ணணும்? நம்ம படிச்ச விஷயத்தை அப்ளை பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாமா, அல்லாஹ்வே இந்த பரிபூர்ணமான அழைப்பு, வஸ்ஸலாத்தில் காலிமா நிலையான தொழுகையின் இறைவனே, ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஸீலா பரிந்துரை செய்யக்கூடியதும் வல் ஃபதீலா சிறப்பையும் கொடுப்பாயாக. வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் இல்லதி,
அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காம் மஹ்மூத் என்கிற இடத்தில் எழுப்புவாயாக. எப்பேற்பட்ட இடம்? அல்லதி வஅத்த, நீ வாக்களித்தாயே அப்பேற்பட்ட இடத்துல அவங்க எழுப்புவாயாக. இன்னக லா துஃலிஃபுல் மிஆத், நிச்சயமாக நீ வாக்கிற்கு மாறு செய்பவன் அல்ல. அப்படியான துஆவை எப்போ சொல்லணும்? வாங்கு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில மக்காக நின்று கொண்டிருப்பார்கள். உம்மத்தி உம்மத்தி சுஜூதுல கிடப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி, ஏன் என்னுடைய நபியே இவ்வாறு இருக்கிறார், கேட்டு வாருங்க, போய் கேட்டு வாங்க, அல்லாஹ்க்கு தெரியும். இருந்தாலும் போய் கேட்க சொல்லுவாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். முஹம்மது அவர்கள் ஏன் இப்படி சுஜூதுல இருக்கீங்க? அல்லாஹ்க்கு தெரியும், போங்க. அல்லாஹ்க்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. மீண்டும் அல்லாஹ் அனுப்புகின்றார். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உம்மத்தி என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகத்துடைய நிலை என்ன? அவர்கள் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்களே, அவங்க இப்பேற்பட்ட இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்தாங்களா? கிடையாது. அப்பேற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக என்ன பண்ணுவாங்க? அங்க நின்று நமக்காக அவர்கள் சிரமப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அப்போ அப்பேற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அதே மாதிரி அந்த துஆவை நம்ம சொல்லணும். அடுத்து பள்ளிவாசல்ல நம்ம பாங்கு கேட்டோம், இந்த மாதிரி துஆவும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க, இப்போ பாங்கு சொன்னதுலேருந்து இக்காமத்து ஒரு டைம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாம் தொழுகிறதுக்கு இக்காமத்துன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது நேரம் இருக்கா? இந்த நேரத்தில் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். ஃபஜ்ர் தொழுகைக்கு உதாரணத்துக்கு 5:40க்கு 4:40க்கு பாங்கு வைங்களேன். 5 மணிக்கு தொழுகைனா இந்த 20 நிமிஷம் இந்த கேப்ல லுஹர் தொழுகைடுங்க. அதே மாதிரி இந்த கேப்ல அஸ்ர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, இப்படி பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இருக்கா இல்லையா? நம்ம அப்படி சும்மா வெளியே கொஞ்சம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம், டைம் அப்படியே இருந்து கழிச்சுட்டு வருவோம், நம்ம நினைப்போம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு துஆ கேட்டா அல்லாஹ் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பான். நம்முடைய உம்மாமார்கள் வாப்பாமார் நமக்காக கஷ்டப்படுறாங்களா இல்லையா? நமக்காக ஃபீஸ் கட்டுறாங்களா இல்லையா? நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு வாங்கி தராங்களா இல்லையா? பேர்பட்ட உம்மா வாப்பாக்காக நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். யா அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவங்களுக்கு நோயிலிருந்து நீ காப்பாற்றுவாயாக, அவங்களுடைய சிரமங்களை நீக்குவாயாக என்பதாக ஒரு சாலிஹான ஒரு நல்ல ஒரு பையன் துஆ செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா? பேர்பட்ட நேரத்துல நம்ம உம்மாக்காக நம்முடைய வாப்பாக்கு நம்ம அப்படி செய்யறோமா? இன்ஷா செய்வோமா? செய்யக்கூடியவளாக இருக்கணும். வேணுட்டு போய் பேசாம அந்த நேரத்தில் அழகான ஒழுக்கமான பசங்களாக இருந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம துஆ கேட்கும் பொழுது டக்கு நம்ம வாப்பாவோ பார்க்கறவன், சே என்னுடைய பையன் பாரு, என்னுடைய பையன் அழகான ஒரு துஆ செய்யறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இதை விட என்ன மகிழ்ச்சி இருக்கும்? நீ என்னதான் கிரவுண்ட்ல போய் 6 அடி 4 அடி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறத விட இந்த நேரத்துல உட்கார்ந்து துஆ செய்யும் போது அந்த நேரத்துல பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் என்னது அப்படியே உங்களுக்கு லேசாயிடும். அப்ப இப்பேற்பட்ட சிறப்புகள்லாம் இந்த பள்ளிவாசலோடு இணைஞ்சு இந்த துஆவோடு இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, இப்ப பள்ளிவாசல உட்காந்துருக்கீங்க, டக்குன்னு மழை பெய்யுது. மழை பெஞ்சதுன்னா அதுக்கும் துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு கூட மழை பெஞ்சதா இல்லையா? மழை பெஞ்சதா? அப்ப என்ன சொல்லணும்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, இந்த 2 வேர்டு தான் மீண்டும் மீண்டும் வருது. அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் மழையை பொழிய செய்வாயாக, எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக, எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக சொல்லிட்டு இன்னொரு துஆ ரசூல் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக. எப்படி இருக்கணும்? வரக்கூடிய அந்த மழை எப்படி ஆயிடக்கூடாது? நமக்கு ஆபத்தா ஆயிடக்கூடாது. ரீசெண்டா பார்த்தோமா இல்லையா? ஒரு நாட்டுல மழை பெய்ஞ்சு மதியானம் 2 மணி, ஆனா நைட்டு 2 மணி மாதிரி இருந்துச்சு. சவுதி அரேபியா அந்த இடத்து சைட்ல மழை, அந்த அளவுக்கு புயல் காத்து, இப்படியான ஒரு சூழ்நிலை. ஒரு முறை சில்சிலாஸ் அவங்க ஜும்ஆல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குதுபா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வரார், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் எல்லாம் பசி வாடி கொண்டிருக்கிறார்கள்,
மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு இருக்கிறாங்க, செல்வங்கள் அழிந்து போகுது, இவ்வளவு கோடையா இருக்கு, கோடை வெயில் இருக்கு, மழையே இல்லையா சொல்ல துவா செய்யுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி துவா செஞ்சு கையை இறக்குவதற்குள்ளாக அந்த அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மழை பொழிந்தது, அவர்கள் தாடையெல்லாம் நனைந்து மழை வடியக்கூடியதாக இருந்துச்சு. துவா கேட்ட மாதிரி மழை வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுது. திரும்ப அந்த மனிதர் வர்றாரு, யா ரசூலுல்லாஹ் மழை மிகவும் கொட்டுது, அல்லாஹ்ட்ட போதும்னு சொல்லி துவா செய்யுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மழையை திருப்பி விடுவாயாக, இதை எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்க. மழை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மழையை பார்க்கும்போது கூட, அந்த மழை வரும்போது கூட என்ன செய்யணும்? துஆ ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாய் என்பதாக அதிகமான துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இப்போ சொல்லுங்க, நம்ம இதெல்லாம் எத்தனை துஆ பார்த்துக்கிறோம்? சிலர் 17, சிலர் 15, சிலர் ஒண்ணுமே இல்லை, அப்படிதானே? சிலர் சொல்லுங்க 17. மழை துஆல நான் 2 சொல்லியிருக்கேன், சரியா? மழை வேண்டி பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹும்ம அகீஸ்னா, அல்லாஹும்ம அகீஸ்னா. அந்த மழை பொழியும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, அப்போ அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழை எப்படி எனக்கு ஒரு பயனுள்ளதா ஆக்கிட்டா. அப்போ இதோட எவ்வளவு ஆச்சு? 18 துஆக்கள் ஆச்சு. அதுக்கடுத்து நம்ம தொழுகிறோம். தொழுகை நினைச்சா உங்களுக்கு அந்த பாடம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தொழுகை என்னென்ன ஓதணும் அதெல்லாம் அந்த விஷயத்தை சொல்லி தருவாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு உடனே ஓடிடணுமா, இல்லை உட்கார்ந்து திக்ர் செய்யணுமா? அதையும் சொல்லி தராங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 யா அல்லாஹ் நான் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். தொழுகையில் ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்கலாம், தொழுகையில் சிந்தனாமல் இருக்கலாம், ஷைத்தான் எல்லா வேலையும் பார்ப்பான், அப்படித்தானே? எடுத்தோட தொழுகணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீதான் ஈடேற்றம் அளிப்பவன், நீதான் எனது ஈடேற்றம் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், உன்னிடமிருந்தே ஈடேற்றம் வருகின்றது. தபாரக யா தல் ஜலாலி வல் இக்ராம், நீ பரக்கத்து மிக்கவன், நீ மரியாதைக்குரியவன், கண்ணியத்துக்குரியவன் என்கின்ற இந்த துஆவை நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய துஆக்கள் இருக்கு. ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுல் ஹய்யுல் கய்யூம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். முடிஞ்ச பெரியவங்கள போய் கேட்டு பாருங்க. நிறைய பெற்றோர்கள் இதை மனனம் செஞ்சிருப்பாங்க. இதை நைட் நம்ம ஓதிட்டு தூங்கணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு மலக்கு மாதிரி இறக்குறான். எப்படி? அதே நீங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி ஓதினா அது ஒரு பாதுகாப்பு. அப்ப அவ்வளவு ப்ரொடெக்ஷனோட துஆக்கள் நமக்கு சொல்லி தரப்படுது. இதை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓதுவாங்க இல்லை, நல்ல பசங்க கேட்கும் போதுதான் பதில் சூப்பராக சொல்றீங்க, அப்படிதான் ஓதுவாங்க. எனக்கு சரி அடுத்த டைம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? எல்லா துஆவும் உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன செய்யணும்? அது வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐபோன் தராங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு ஐபோன் தராங்கன்னா அது வாங்கி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். யூஸ் ஆகுமா? என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? எடுத்து முதல்ல என்ன செட்டிங்லாம் மாற்றி நமக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றி நமக்கு தேவையில்ல ஏற்றி வைப்போமா இல்லையா? அப்போ வாங்கி வைக்கிறது முக்கியம் இல்லை, அது வாங்கி யூஸ் பண்ணா தானே அது பயனடையும். இப்போ துஆ மனப்பாடம் யூஸ் இருக்கிறோம், துஆ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், சும்மா அப்படியே ஃபோன் எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா இன்னும் யூஸ் நமக்கு. பாத்ரூமுக்கு போகிறோமா துஆ வரும், உது செய்கிறோமா துஆ வரும், சின்ன சின்ன துஆன்னு ஆரம்பிக்கும். சரியா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம கேட்ட விஷயங்கள் அனைத்தும் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். மேலும் இறுதியாக சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ டக்குனு ஒரு தும்புறாரு, என்ன சொல்லணும்? அந்த பக்கம் தள்ளி போடா அப்படின்னு சொல்லுமா? அல்ஹம்துலில்லாஹ். யார் சொல்லுது? தும்பியவர். என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா, பீட் ஆகிட்டே இருக்கும், துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் அல்லது அதை விட குறைஞ்ச நிற்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குன்னா அது துண்டும் போது தான். டக்குன்னு அப்படியே நின்றுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம போகணும். என்ன ஆயிடும்? அதான் பாதுகாக்கணும், அவ்வளோதான், ஆல் அவுட். சரியா? அப்போ அந்த நேரத்தில் கூட நமக்கு அல்லாஹ் உயிரை கூட எடுத்து ஒரு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தராங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டவுடனே என்ன சொல்லணும்? யர்ஹமக்குல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அப்ப அந்த தும்பியவர் யர்ஹமக்குல்லாஹ் தன்னுடைய சகோதரர் சொன்ன கேட்டவுடனே அவர் என்ன சொல்லணும்? யுஸ்லிமு பாலக்குமா, யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், உங்களுக்கு சீர்திருத்த தரட்டும், காரியங்களை சீர்படுத்தணும்னு சொல்லி இப்படியான துஆக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதனால் வரைக்கும் நம்ம எத்தனை துஆ பார்த்துட்டோம்? கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட 22 துஆக்களை பார்த்துட்டோம். துஆக்கள் எவ்வளவு பார்த்தோம் என்பது முக்கியத்துவம் கிடையாது. எனக்கு இவ்வளவு துஆ தெரியும் தெரியும் தெரியுங்கிறது தெரியறது முக்கியம் கிடையாது. தெரிஞ்சதை அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு அதை அமல் செய்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கை அமலுக்கு கொண்டு வராங்களோ, அவங்க தான் வெற்றி. சும்மா தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே வைக்கிறது கிடையாது. ஓகேவா? அதனால இன்ஷா அல்லாஹ் படிச்ச துஆக்களை பயன்படுத்துவோமா? கொடுத்திருக்கிற அந்த துஆக்களை ஃபுல்லா மனனம் செய்வோமா? செஞ்சு வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அந்த அனைத்து விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானாக. மேலும் நாம் மனனம் செய்த அந்த துஆக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. இதன் மூலமாக அதிகமான நன்மைகளை தருவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த மூன்றாவது தொடரை என்ன பண்ணிக்கிறேன், முடித்துக் கொள்கின்றேன். இதோடு நமக்கு என்ன ஆகுது? துஆங்கிற பாடம் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சோம்னா நம்ம அடுத்த ஒரு தொடரை என்ன பண்ணுவோம்? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா? சரி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.